விருதுநகர் மாவட்டம் இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலில் சுமார் 23 கோடி ரூபாய் மதிப்பிலான கட்டடங்களை திறந்து வைத்த முதலமைச்சர் விஜய். விருதுநகர் மாவட்டம் இருக்கன்குடி அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலில் பக்தர்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்து சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அறநிலையத்துறை உதவி பொறியாளர், உதவி ஸ்தபதி, செயல் அலுவலர் பணியிடங்களுக்கு நியமன ஆணைகளையும் வழங்கினார். கர்நாடகத்தில் 3 அப்பாவி தமிழர்களை வனத்துறையினர் சுட்டுக் கொன்றதற்கு எதிராக சட்டப்பேரவையில் அரசியல் கட்சிகள் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம். அப்பாவி தமிழர்கள் 3 பேர் துப்பாக்கியால் சுடப்பட்டு உயிரிழந்த ஒரு துயரமான சம்பவமாகும். இந்த இறந்து போன்ற 3 பேருக்கும் கர்நாடக அரசு அவர்களுக்கு வேலையும் வாய்ப்பையும் கொடுக்க வேண்டும். வனத்துறையுடைய இந்த அராஜக போக்கை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். உரிய நடவடிக்கை எடுக்க கர்நாடக அரசிடம் வலியுறுத்துவதோடு 3 தமிழர்களின் குடும்பத்திற்கும் தமிழ்நாடு அரசு சார்பில் தலா 10 லட்சம் நிதி உதவி அறிவிப்பு. முதலமைச்சர் அவர்கள் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து இச்சம்பவத்திற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்ததுடன் இது ஒரு படுகொலை மட்டுமல்ல, கர்நாடக வனத்துறையின் விளக்கம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என்றும் இதுபோன்று இனி ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்க கர்நாடக அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில் ஹிந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் நிறுவனம் மேம்பாட்டு கிணறுகள் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கவன ஈர்ப்பு தீர்மானம். பரங்கிப்பேட்டைக்கு கிழக்கே ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைப்பதற்கான திட்டங்கள் குறித்த விவகாரத்தில் இந்த அரசுடைய நிலைப்பாடு என்ன என்பதை கவனத்தை ஈர்த்து நான் அமர்கிறேன். ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற திட்டத்தினால் அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கிற பதட்ட நிலை குறித்து மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். பாதிப்புகள் முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதில் எந்த சமரசமும் செய்யாமல் அரசு நடவடிக்கை எடுக்கும் என அமைச்சர் உறுதி. மீன்வளத்தை பாதிக்கக்கூடிய, சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய எந்த திட்டமாக இருந்தாலும் நம் முதலமைச்சர் தலைமையில் ஆளும் இந்த அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்பதை இந்த வாயிலாக நான் கூறிக்கொள்கிறேன். புனித ஜார்ஜ் கோட்டையிலிருந்து நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு முதலமைச்சர் அலுவலகத்தை மாற்றுவது ஏன் என முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு கேள்வி. இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களிலேயே இன்றைக்கு முதல் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்று சொல்வதற்கு இத்தனை முதலமைச்சர் அந்த அறையிலிருந்து தான் போட்டிருக்கிறாங்க. இப்பொழுது அந்த இடத்தை மாற்றிவிட்டு 1 கோடி ஏறத்தாழ் 30 லட்சம் ரூபாய் செலவில் எங்க அண்ணன் கலைஞர் தான் நாமக்கல் மாளிகை அந்த 10 மாடி கட்டடத்தை கட்டி கொடுத்தவரை எங்க அண்ணன் கலைஞர் தான். இப்ப அந்த இடத்துக்கு முதலமைச்சர் போறார். ஆனா நான் கேட்க விரும்புவது, ஏன் அந்த அறையிலே இருந்து பணியை பார்க்க வேண்டியதானே? முதலமைச்சரின் வசதிக்காக அல்ல, இட நெருக்கடி காரணமாகவே மாற்றத்திற்கு திட்டமிடப்பட்டிருப்பதாக அமைச்சர் ஆதவர்ஜுனா விளக்கம். முதலமைச்சருடைய பரந்த உள்ளம் அனைத்து அதிகாரிகளுக்கும் ஒரு நல்ல வசதியான இடம் வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வுடன் தான் தன்னுடைய அலுவலகத்தை தற்காலிகமாக ஒரு ஏற்பாடுக்காக தான் இந்த இடத்தை மாத்துறாங்களே தவிர, இதை மற்ற உறுப்பினர்கள் சொல்லும் போது கூட இது ஒரு அவருடைய வசதிக்கோ அவருடைய தேவைக்கோ அவர் கிடையாது. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் என்ற பொதுவான பெயரை காமராஜர் காலை உணவு திட்டம் என மாற்றியது ஏன் என முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு கேள்வி. நான் கேட்க விரும்புவது, அந்த காலை உணவு திட்டத்தை மாற்றி காமராஜர் பிறந்தநாள் பேரில் வைக்க வேண்டிய அவசியம் என்ன? சென்னையில் ஜே பிலிம் சிட்டி என இருந்ததை எம்ஜிஆர் திரைப்பட நகரம் என திமுக ஆட்சியின் போது பெயர் மாற்றியதாக அமைச்சர் ராஜ்மோகன் விளக்கம். என்பது காலங்காலமாக நடப்பது. நான் 10 இடத்திற்கு போயாவது செல்வம் சேர்த்து வருவேன், நீ படிக்கின்ற வேலையை மட்டும் பாரு என்று தமிழ்நாட்டின் கல்வி கண்ணை திறந்தவர் கொள்கை தலைவர் கர்ம வீரர் காமராசர் அவர்களின் பெயர்தான். நான் சொல்வேன், இந்த திட்டத்திற்கு காமராசர் பெயரை விட பொருத்தமான பேர் உலகத்திலேயே கிடையாது என்பதை உறுப்பினருக்கு தெரியும்.
மாணவர்களின் நீட் உயிரை பறிக்கும் நீட் நுழைவுத் தேர்வுக்கு காரணமே காங்கிரஸ் கட்சிதான் என அதிமுக சரமாரி குற்றச்சாட்டு. மத்தியில் ஆளும் பாஜகவுக்கும் காங்கிரசுக்கும் உடம்பில் ஓடுவது ஒரே ஜீன் தான் என்றும் CV சண்முகம் காட்டு. வேறு வேறு ஆள் தானே உடம்புல ஓடுறது ஒரே ஜீன் தான். மனம் இருந்தால் உண்மையிலே இந்த காங்கிரஸ் ஆண்டும் போதும் சரி, பாரதிய ஜனதா ஆண்டும் போதும் சரி, மாணவர்கள் மீது அக்கறை இருந்திருந்தால் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை நாடாளுமன்றத்திலே சட்டத்தை கொண்டு வந்து இந்த மாணவர்களுடைய உயிரை காப்பாற்றிருக்கலாம். இவர்கள் அரசியல் செய்வதற்கு தான் இந்த நீட்டு உதவுகிறது. ஆமா, அப்பாவி மக்கள் மாணவர்கள் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிமுக MLAக்கள் 21 பேர் மீதான தகுதி நீக்க நடவடிக்கையை கைவிட்டதற்கு எதிரான வழக்கு. தகுதி நீக்க நடவடிக்கையை கைவிட்டதில் என்ன தவறு உள்ளது என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜயை நேரில் சந்தித்து பேசிய VCK தலைவர் திருமாவளவன் தமிழ் தேசிய களத்தில் தாவேக்கவுடன் இனி இணைந்து பயணிப்போம் என்று கூறிய நிலையில் ஆலோசனை. மதுரையில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட கோயில் பூசாரி காவலர்கள் தாக்கியதில் உயிரிழந்ததாக பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. தொடரும் காவல் நிலைய மரணங்களுக்கு அரசு முடிவு கட்ட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். சமூக வலைதளத்தில் தகாத வார்த்தைகளால் விமர்சித்த தாவேக தொண்டருக்கு பதிலளித்த வி த லீடர்ஸ் தன்னார்வலர் மீது வழக்கு பதிவு செய்வதா என அண்ணாமலை கண்டனம். முந்தைய திமுக அரசின் பாதையிலேயே தாவேக அரசும் பயணிக்கிறதோ என்ற அச்சம் எழுந்துள்ளதாகவும் விமர்சனம். நீட் தேர்வுக்கு எதிராக திருநெல்வேலியில் மாநாடு நடத்த திராவிடர் கழகத்திற்கு அனுமதி மறுத்தது ஏன்? மாநாடு நடத்த அனுமதி வழங்குவதில் என்ன சிக்கல் என கேட்டு காவல்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு 100 நாட்களை கடந்ததை கொண்டாடும் தாவேக்கவினர். சென்னையில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகளை ஆய்வு செய்ய 15 மண்டலங்களுக்கும் நோடல் அதிகாரிகள் நியமனம். அலுவலக நேரத்திற்கு முன்பாக காலையில் அனைத்து பணிகளையும் ஆய்வு செய்யவும் அதிகாரிகளுக்கு ஆணையர் உத்தரவு. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை, திருவள்ளூர், திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மழை பெய்யக்கூடும் என்றும் கணிப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 14,000 கன அடியிலிருந்து 12,000 கன அடியாக குறைவு. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி பரிசல் இயக்க 3வது நாளாக நீடிக்கும் தடை. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 12,174 கன அடியிலிருந்து 12,350 கன அடியாக உயர்வு. நீர்மட்டம் 83 அடியாக உள்ள நிலையில் குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 2,000 கன அடி நீர் வெளியேற்றம். சென்னை ஆழ்வார்பேட்டை, விருகம்பாக்கம், ராஜமங்கலம் உள்ளிட்ட 5 இடங்களில் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை. வரி ஏய்ப்பு புகாரின் பேரில் தனியார் நிறுவனங்கள் தொடர்புடைய இடங்களில் ஆய்வு. நாகை மாவட்டம் செருதூர் வெள்ளையாற்றில் கழிவுநீர் கலக்கும் குழாய் அமைக்கும் பணிகளை தடுத்து நிறுத்திய மீனவர்கள். வேளாங்கண்ணி தனியார் விடுதி நிர்வாகத்தை கண்டித்து காவல்துறையினரை முற்றுகையிட்டு போராட்டம். பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க கோரி சேலத்தில் பால் உற்பத்தியாளர்கள் போராட்டம். பசும்பாலுக்கு 45 ரூபாயாகவும் எருமை பாலுக்கு 60 ரூபாயாகவும் உயர்த்த கோரிக்கை.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்வு. ஒரு பவுன் 1,14,320 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் கிராமுக்கு 20 ரூபாய் விலை அதிகரித்த ஆபரண தங்கம். 1 கிராம் 14,290 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் 4வது நாளாக வெள்ளி விலையில் மாற்றமில்லை. 1 கிராம் 255 ரூபாய்க்கும் 1 கிலோ 2,55,000 ரூபாய்க்கும் விற்பனை. கர்நாடகத்தில் 3 தமிழர்கள் கொல்லப்பட்டதற்கு தமிழ்நாட்டு தலைவர்கள் கண்டனம் தெரிவித்தது குறித்த கேள்வி. கர்நாடக விவகாரங்களில் தலையிடாமல் அவர்கள் வேலையை பார்க்கச் சொல்லுங்கள் என முதலமைச்சர் சிவக்குமார் பதில். Own states have own problem. They should also know that we know how to protect our state. Let them do their job, we will do our job.